5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க. மீடியம் சைஸில் ஒரு 5 தக்காளி எடுத்துகிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளிக்கரைசலும் உங்கள் புளிப்புக்கு தேவைக்கு மாதிரி சேர்த்துட்டு ஒரு 3.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாம்பார் தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெயும் ரிஃபைண்ட் ஆயிலும் பாதி எடுத்துக்கிறேன். கரைச்சி வச்ச கரைசலில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி கரைசல் இதோட சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்ல குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3/4 தேங்காய் வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்ல ஒரு கொதி விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக உடச்சி இந்த மாதிரி குழம்புல ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் சிம்மிலேயே நல்லா மூடி வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.